தொப்பி போடுறதுக்கு தொப்பி சின்னத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அவர் சொன்ன காரணங்கள், தொப்பினா மக்களுக்கு ஞாபகம் வர்றது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தான். புரட்சி தலைவரை வந்து தொப்பியோடவும் அந்த கருப்பு கண்ணாடியோடையும் தான் நாங்கள் இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கோம். அவர் 84 ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த கருப்பு கண்ணாடியும் தொப்பி இல்லாமல் மக்கள் பார்த்து தான் ஞாபகம். மற்றபடி புரட்சி தலைவர்னா எங்களுக்கு தொப்பி ஞாபகம் வரும். ஆனால் உங்களே பார்த்தா எங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? உங்கள் மூஞ்சிகளை பார்த்தா எங்களுக்கு அப்போலோ ஞாபகம் வருது. 75 நாள் அம்மா அங்கே இருந்தாங்களே அது ஞாபகம் வருது. உங்கள் சிஆர் சரஸ்வதி சொன்னாங்களே, அம்மா இட்லி சாப்பிட்டார், தோசை சாப்பிட்டார், வேக வைத்த பழங்கள் சாப்பிட்டார், இது ஞாபகம் வருது. அப்புறம் வளர்மதி அம்மா மன்சோர் சாப்பிட்டாங்களே அது ஞாபகம் வருது. இது எல்லாத்துக்கும் மேலே தினகரன் அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது 5 கோடி ரூபாய் கடன் ஒய்ஃப் பேரில் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? நல்லா பண்றீங்க சார். நீங்க 5 கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் பேர்ல இருக்கு. அதாவது பல பேரோட சொத்தை ஆட்டையை போட்டிருக்கீங்கன்றது தான் உங்க மேல பிராதே. ஆனா உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கடன். இதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். கமலஹாசன் உன்னை போல ஒரு படத்துல சொன்ன மாதிரி மறதி ஒரு தேசிய வியாதி. அது அப்ப, ஏன்னா அப்பெல்லாம் பேப்பரு அதோட முடிஞ்சு போயிடும். உங்களுடைய கோமாளித்தனத்தையும் உங்களுடைய ஏமாத்துற தன்மையை நாங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இப்போ ஓபிஎஸும் பிரச்சாரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? அவங்க கொடுக்குற பிரச்சார அந்த துண்டு சீட்டில் அண்ணா படம் இருக்கு, ஸ்டாம்ப் சைஸ் தான் எம்ஜிஆர் படம் இருக்கு. அந்த துண்டு சீட்டு ஃபுல்லாக அம்மா படம் போட்டு வேட்பாளர் படம் இந்த பக்கமும் ஓபிஎஸ் படம் அந்த பக்கமும் இருக்கு. உங்கள் சீட்டில் என்ன போட்டிருக்கிறீங்க? அண்ணா படம் இருக்கு, எம்ஜிஆர் படம் இருக்கு, அம்மா படம் பெருசா போட்டு அம்மா கொண்டு வந்த திட்டங்களை போட்டிருக்கீங்க, வேட்பாளர் படம் இருக்கு. உங்க சபத தாய், தியாக தலைவி சின்னம்மா 33 வருடங்கள் அம்மாவோட இருந்து அம்மாவுக்கு சேவை செஞ்சாங்கன்னு சொன்னீங்களே, உங்க சின்னம்மா அவங்க எங்கம்மா? அவங்க எங்க? போட முடியாது. போட்டு ஓட்டு கேட்டு போனா மக்கள் உங்களைய செருப்பால் அடிப்பாங்க. அவ்வளவு கூன்பாண்டிகளும் மேடையிலையும் ஜீப்லையும் நின்று பிரச்சாரம் பண்றீங்கல்ல, சொல்லி பாருங்களேன். தியாக தலைவி சின்னம்மா ஆசி பெற்ற வேட்பாளர்னு சொல்லி பாருங்களேன். செருப்பு உங்களுக்கு கூட்டம். நீங்க காசு கொடுத்து கூடலாம் வரலாம், கையெல்லாம் வயசானவங்களாம் கையெடுத்து கும்பிடலாம். நீங்க காசும் கொடுப்பீங்க, அதையும் நாங்க நோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ச்சு நவர கூட கூடாது. உங்களை ஒரு அந்த வடிவேல சுத்தி கேட்டு போட்டு நிப்பானுங்க தெரியுமா மக்கள், அந்த மாதிரி நிப்போம். உங்களை விடவே மாட்டோம். ஆம்பளைகளாக இருந்தால் புரட்சி தலைவி அம்மா வழி வந்தவங்கன்னு சொல்றீங்கல்ல, 33 வருஷம் உங்க சின்னம்மா அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க ஓட்டு கேட்கிற துண்டு பிரச்சுரத்திலையும் பிரச்சாரம் பண்ணும் பொழுதும் உங்க சின்னம்மா பேரையும் படத்தையும் போடுங்க. வாயால சின்னம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், சின்னம்மா ஜெயிலு போட்டாங்க கண்ணீர்லாம் வடிச்சீங்களே, போடுங்க. முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சின்னம்மா பேரை போட்டா சமாதி தான் உங்களுக்கு. ஆம்பளைகளாக இருந்தால் சின்னம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு போடுற நீங்க உங்க பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, பொதுச் செயலாளர் சின்னம்மா போடுங்க. முடியுமா? அதை போடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பசுந்தோல் போத்திய புலி, ஆடுதோல் போத்திய ஓனாய், எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஏமாத்த பார்க்காதீங்க. மண்டை மேல இருக்க கொண்ட காட்டி கொடுத்துரும். கூன் பாண்டிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 33 வருடம் அம்மாவிடம் இருந்து அரசியல் பயின்று அரசியலை கரைத்து குடித்த உங்கள் சின்னம்மா, முக்கியமான கூட்டணி முடிவுகள் எடுத்த உங்கள் சின்னம்மா, வாஜ்பாயிடம் இவர்தான் என் தாய் அப்படி என்று அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்களே அந்த சின்னம்மா, ராஜீவ்காந்தி வந்தப்ப என்னை தாய் போல பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அந்த சின்னம்மா, போடுங்க. பிரச்சாரத்திலையும் பேனர்லையும் ஜீப்லையும் போடுங்க. சின்னம்மா படத்தை போடுங்க. முடியுமா? போட முடியுமா? தில் இருக்கா? தைரியம் இருக்கா? கிடையாது. மக்களை ஏமாத்த பாக்குறீங்க. இருந்த வரைக்கும் நல்லா சுருட்டியாச்சு. தெய்வம் போல இருந்தவங்களை தெய்வமாவே ஆக்கியாச்சு. இப்பயும் நீங்க ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் எடப்பாடியை அனுப்பிட்டு பாவம் அவரை வழியில இறக்கி விடுவீங்களா? இல்ல அவருக்கு அப்பளோ தானா? தெரியாது. அவருக்கு ஒரு பக்கம் இருக்கும் சரித்திரத்தில், அவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டாருன்ட்டு. அம்மாவோட இருந்தேன், அம்மாவுக்கு அது பண்ணேன் இது பண்ணேன். அக்கா
கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? மதிய உணவுக்கு என்ன வேண்டும்? போடுங்க, அந்த கண்ணீர் போட்டோவை தான் போடுங்களேன். தைரியம் இருக்கா? கிடையாது. இதுக்கே இப்படி பம்புறீங்களே. அந்த பக்கம் ஓபிஎஸ் பிரச்சாரத்தையும் நான் பார்த்தேன். தைரியமா ஓபிஎஸ் படத்தை போடுறானுங்க. உடனே நீங்க வந்து ஓபிஎஸ் வரும் பொழுது அவருடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியும். நீ என்ன பரமான பணக்காரனா? மெடிக்கல் ஷாப் தானே வச்சிருந்தாங்க உங்க அப்பாலாம். எப்படி வந்துச்சு? செரா கேஸ் உன் மேல ஏன் போட்டாங்க? அட உன் மேல ஒரு கத்தி கேஸ் இல்ல வந்து ஒரு ராபரி கேஸ் போட்டா ஓகே. எவ்வளவு கேஸ் இருக்கு, எவ்வளவு கோடி ரூபாய் அபராதம், உனக்கு எப்படி வந்துச்சு? நீ வந்து பசுந்தோல் போத்திய புலி மாதிரி கூட இருக்க கூன் பாண்டிகளை கூட்டிக்கிட்டு கூவத்தூர் கூன் பாண்டிகள் அரசியல் அனாதைகள் ஆகப் போவது உறுதி. கண்டிப்பாக தெரியும். இந்த தேர்தல் ஆகட்டும், வரக்கூடிய தேர்தல் ஆகட்டும், அவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்ல ஃப்ரீ ஸ்கூட்டி கொடுத்துருவீங்களா? ஏன் இதை நீ அம்மா இருக்கும்போது கேட்க வேண்டியதானே? அவங்க இருக்கும்போது நாங்க ஏன் கேட்கலன்னா, அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கைன்ற வார்த்தை எங்க அகராதியில அவங்க போன பிறகு போயிடுச்சு. உங்க மேல அவநம்பிக்கை தான் இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா நீங்க உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாத்த பாக்குறீங்க. வீடியோவை பாக்குறவங்க ஆர்கே நகர் ஷேர் பண்ணுங்க. ஆர்கே நகர் பீப்புள் கண்டிப்பா போய் சேரும். எவனாவது ஒருத்தன் டவுன்லோட் பண்ணுவான், டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல ரெடியூஸ் பண்ணி அனுப்புவான். போய் சேரணும். இவனுங்களை வர விடவே கூடாது. தமிழ்நாடு சின்ன பின்னமாகிவிடும். மன்னார்குடி மாஃபியா தமிழ்நாட்டை கேன்சர் போல், அது கேன்சரை விட ஒரு கொடிய இது என்றால் அது மன்னார்குடி மாஃபியா. மன்னார்குடி மாஃபியா